தப்பா நினைச்சுக்காதீங்கண்ணே. நீங்க 1000 தான் சொன்னாலும் ரேவதி என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நீங்க என்ன எடுத்து சொன்னாலும் என்னால அவளை மறக்க முடியல. ஆனா அவ உன்னை மறந்து தொலைச்சிட்டாடா. உன்னை ஒட்டுமொத்தமா தூக்கி எறிஞ்சிட்டு வேற ஒருத்தருக்கு கழுத்தறிட்டா அவ தயாராயிட்டா. அது அப்போண்ணே, இப்ப அப்படி கிடையாது. அவளுக்கு என் மேல நல்ல அபிப்பிராயம் வந்துடுச்சுண்ணே. எங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக இந்த சதியெல்லாம் செஞ்சது அவங்க அப்பா நான் புரிஞ்சுக்கிட்டா. அவ சொல்லிதான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கான முயற்சியெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப எனக்கே தெரியாம நீயும் ரேவதியும் அடிக்கடி சந்திச்சுக்கிறீங்க. உங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போட்டு தான் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்கீங்க இல்ல? அப்ப என்னை விட என் வார்த்தையை விட உனக்கு அந்த ரேவதி தான் முக்கியமா போயிட்டா, அப்படிதானே? ஐயோ அப்படிலாம் வீட்டு வாசல் நீங்க வச்சு குடிக்காரன் அவமானப்படுத்தா, வீட்டுக்குள்ள கால எடுத்து வைக்காதே என்ன கேவலப்படுத்தினா, அதெல்லாம் நீ ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. அப்ப என் மான மரியாதை உனக்கு அந்த ரேவதி தான் முக்கியமா போயிட்டா, அதான உண்மை? இல்லண்ணே, அன்னைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை ரேவதி அப்படி பேசி வாய்மூடு. அண்ணா அவர் ரொம்ப நல்ல பொண்ணுண்ணே. கிழிச்சா பொம்பளை மோகண்டா உனக்கு. அதனால்தான் இந்த அண்ணனோட உனக்கு அந்த பொண்ணு தான் முக்கியம், அவ பின்னாடியே ஓடி இருக்கேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோடா. எப்ப என் வார்த்தையை மீறி நீ இவ்வளவு தூரம் இறங்கிட்டியோ, இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உனக்கு அந்த ரேவதி தான் முக்கியம், அவதான் நல்லவ வல்லவனா, அவ பின்னாடியே போ. எதுக்கு என் பின்னாடி சுத்துற? இதுக்கு மேல ஆபீஸ் பக்கமோ என் வீட்டு பக்கமோ என் கண்ணு முன்னாடி வந்துடாது. வெளி உலகத்தை யாராச்சும் கேட்டா நான் தான் அண்ணன், நீ தான் என் தம்பி சொல்றவளை வச்சுக்காத. கெட் லாஸ்ட். மேடம், நீங்களாவது அண்ணனுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க மேடம். அண்ணன் எனக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி தான் ரேவதியும். 2 கண்ணுல ஒரு கண்ணை விட்டு கொடுன்னு சொன்னா எப்படி மேடம்? அங்க என்ன பேச வேண்டிய கிடக்கு? நான் தான் உன்னை வெளில படம் சொன்னல, போடவில்லை. செல்வம், நீ டென்ஷன் ஆகாத. நான் சொல்றத கேளு. இங்க வா, முதல்ல உட்காரு. என்னத்த சொல்ல? முதல்ல ரிலாக்ஸ்டா இரு. உட்காரு. கை விடு சொன்னல. சொல்றேன். செல்வம், எதுவும் பேசாத நீ. அந்த ரேவதியை அவமானப்படுத்தினதெல்லாம் மறந்துட்டியா? எனக்கு எல்லாம் தெரியும் செல்வம். கொஞ்சம் நான் சொல்றத அமைதியா கேளு. வாசுக்கு தர்ம சங்கடத்தை உண்டாக்குறதுனால என்ன பிரயோஜனம் சொல்லு? வாசுவை பார்த்தாலும் பாவமா இருக்கு. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கூட வாழ்ந்த பொண்ணு இன்னும் மனசுல இருக்கான்னு சொல்லும் போது அதை எப்படி நம்ம தப்புன்னு சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு செல்வம். உனக்கு எப்படி ரேவதியை பிடிக்கலையோ அதே மாதிரி தானே அர்ச்சனாக்கு என்ன பிடிக்கல. அர்ச்சனாக்கு என்ன பிடிக்கலங்கிறதுனால நீ என்ன தூக்கி எறிஞ்சிட முடியுமா? அது மாதிரி தானே வாசுவோட நிலைமையும். செல்வம், உனக்கும் எனக்கும் நடுவுல இருக்கிற அன்பு பாசம் மாதிரி தானே வாசுவுக்கும் ரேவதிக்கும் இடையில இருக்கு. அப்படி இருக்கும்போது வாசுவ ரேவதியை விட்டு வாங்கன்னு சொன்னா எப்படி வர முடியும்? வாசுவுக்கும் ரேவதிக்கும் உள்ள நெருக்கம் நம்ம கிட்ட கூட கிடையாது. ஆனா நம்மளாலேயே ஒருத்தர் விட்டு பிரிய முடியல. வாசுவும் ரேவதியும் கொஞ்ச நாள் ஒன்னா வாழ்ந்திருக்காங்க. அவங்களால எப்படி பிரிய முடியும்? இப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்ற? செல்வம், உனக்கு நான் எப்படியோ அப்படிதான் வாசுவுக்கு ரேவதியும். என்ன பிரிய நீ தயாரா இல்லைங்கிறப்போ வாசுவால ரேவதியை எப்படி பிரிய முடியும் செல்வம்? அதுக்காக அந்த ரேவதியை நான் அவமானப்படுத்தினதெல்லாம் மறந்துட்டு நீ வாசுவும் சேர்ந்து வாழ்க அப்படின்னு நான் ஆசீர்வாதம் பண்ண சொல்றியா? செல்வம், நீ உன்னோட பிரஸ்டீஜ மட்டும் பார்க்காத, வாசுவோட லைஃபையும் பாரு. ரேவதியோட சேர்ந்து வாழணும்னு வாசு நினைக்கிறது அவரோட பர்சனல் லைஃப். அதுல நாம தலையிடக்கூடாது. அதுதான் நாகரிகம். அதை விட்டுட்டு என் முகத்திலேயே முழிக்காத, ஆபீஸ்க்கு வராத, நம்ம 2 பேருக்குள்ள உறவே இல்ல, இப்படி எல்லாம் சொல்றது நல்லாவா இருக்கு? சொல்லு, கொஞ்சம் யோசிச்சு பாரு. இத பாருடா, நந்தினி சொல்றதுக்காக ஒத்துக்கிறேன். இதுக்கு மேல அந்த ரேவதி பேரோ இல்ல ராஜசேகர் சம்பந்தப்பட்ட யாரோ என் ஆபீஸ் பக்கமோ என் வீட்டு பக்கமோ வந்து நிக்க கூடாது, புரிஞ்சுதா? சரிண்ணே. இதுக்கு மேல உன் பர்சனல் லைஃப்ல நான் தலையிட மாட்டேன். போதுமா? போய் தொலை. வரேண்ணே. தேங்க்ஸ் மேடம், கிளம்புறேன். நல்ல வேளை
வாசு முன்னாடியே ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்னதுனால ப்ரிப்பேர் ஆகி செல்வத்தை சமாளிச்சாச்சு. வாசுவோட ப்ராப்ளம் சால்வ் ஆயாச்சு. அம்மா தாயே, அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா காப்பாத்தி கொடுமா மாரியம்மா. டாக்டர், இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கு? நோ ப்ராப்ளம். அவங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. ரொம்ப எமோஷனல் ஆயிருக்காங்க. அதனால தான் மயங்கி விழுந்திருக்காங்க. நிறமாச கர்ப்பிணி பொண்ணுங்கெல்லாம் எமோஷனல் ஆகக்கூடாது. வீட்ல ஏதாவது பிரச்சனையா? ஆமா, நீங்க யாரு? அவங்களுக்கு என்ன வேணும்? நான் அவங்களோட பிரதர் மாதிரி. ஆமா, அவங்க ஹஸ்பண்ட் வரலையா? ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி நேரத்துல அவங்க எமோஷனல் ஆகாம பாத்துக்கோங்க. அது அவங்க ஹெல்த்தையும் பாதிக்கும், டெலிவரிலையும் ப்ராப்ளம் ஆயிடும். கவனமா பாத்துக்கோங்க. ஓகே ஓகே டாக்டர். சிஸ்டர், பாத்துமா. பாத்து. என்ன சிஸ்டர், பேசிட்டு இருக்கும்போதே எமோஷனல் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க. டாக்டர் வந்து உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நிம்மதியாச்சு. ஆமாம்மா, இப்பதாம்மா எங்களுக்கு உசுரே வந்தது. இந்த மாதிரி நேரத்துல கோவப்படக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு டாக்டர் அம்மா சொன்னாங்கம்மா. தயவு செஞ்சு இனிமே எதுக்குமே உணர்ச்சி வசப்படாதீங்கம்மா. எது நடந்தாலும் பரவாயில்லன்னு தைரியமா இருங்கம்மா. நீங்க நானும் அப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா என்னால முடியலையே. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஏமாந்துட்டோமோ முட்டாளாயிட்டோமோன்னு நினைச்சு ஆத்திரமா வருது. சிஸ்டர் ப்ளீஸ் கொஞ்சம் கண்ட்ரோலா இருங்க. தயவு செஞ்சு இப்போதைக்கு அதை பத்தி எதுவும் நினைக்காதீங்க. உங்க நினைப்பு முழுவதும் இருக்க வேண்டியது உங்க வயிற்றுல இருக்கிற குழந்தை மேலதான். வயிற்றுல இருக்கிற குழந்தை சிகப்பா இருக்குமா, உங்களை மாதிரி இருக்குமா, செல்வம் மாதிரி இருக்குமா, அதை பத்தி மட்டும் யோசிக்க. அதான் உங்களுக்கு நல்லது. உங்க குழந்தைய நினைக்க நினைக்க குழந்தை உங்க ஜாடியிலேயே பிறக்கும். என்ன சேட் நீங்க? வயித்துல குழந்தை வளரும்போது தன்னோட புருஷன் நினைப்பிலேயே இருந்தா பிறக்க போற குழந்தை அவர் ஜாடியிலேயே பிறக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க மாத்தி சொல்றீங்க. அவரை பார்த்து பேசினதுல இருந்து இன்னும் அந்த நினைப்புல இருந்து என்னால மீளவே முடியல. இப்ப கூட பாத்தீங்களா, அவர் ஞாபகமாவே தான் பேசிட்டு இருக்க. நான் மயக்கம் போட்டு விழுந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன விஷயம் அவருக்கு தெரியுமா? தெரிஞ்சும் கூடவா என்ன வந்து பாக்கணும்னு அவருக்கு தோணல? இல்ல சிஸ்டர், நான் இத பத்தி செல்வத்துக்கு இன்னும் தகவல் சொல்லல. தெரிஞ்ச உடனே கிளம்பி வந்துருவாரு. எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்களா? சொல்லுங்க சிஸ்டர், என்ன பண்ணணும்? அவரை பத்தின உண்மை உங்களுக்கு தெரியுங்கிறது எனக்கும் தெரியும். ஆனா நீங்க என்கிட்ட சொல்றதுக்கு தயங்குறீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். நட்புக்கு துரோகம் செய்யாம விசுவாசமாவே இருங்க. ஆனா எனக்கு இப்ப அவரை பார்க்கணும், 2 வார்த்தை பேசணும்னு தோணுது. தயவு செஞ்சு அவரை கூட்டிட்டு வாங்க. அவர் என்ன திட்டினாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி நேரத்துல அவர் என் பக்கத்துல இருக்கணும்னு தோணுது. தயவு செஞ்சு கூட்டிட்டு வாங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏன் சிஸ்டர் எமோஷனல் ஆகுறீங்க? நான் விஷயத்த சொல்லி எப்படியாவது செல்வத்தை கூட்டிட்டு வந்துடுறேன். இதே ஹாஸ்பிட்டல்ல இருந்து செல்வம் நந்தினியை கூட்டிட்டு போறதை நான் பார்த்தேன். எப்படி போய் செல்வத்தை கூட்டிட்டு வர்றது? நந்தினி, நந்தினி, பாத்து பாத்து பாத்து, இப்படி சாஞ்சிக்கோ. இந்தா ஜூஸ் குடி. என்ன செல்வம் இதெல்லாம்? நீ எவ்வளவு பெரிய ஆளு. தமிழ்நாடு கார் டீலர் அசோசியேஷன் தலைவர், அர்ச்சனா காஸ் MD. நீ போய் எதுக்கு இதெல்லாம்? என்ன? ஏன் உனக்காக நான் செய்யக்கூடாதான்னு? நீ எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்க. உனக்காக நான் இந்த ஜூஸ் போட்டதில் என்ன தப்பு? குடி. உனக்காக இந்த மாதிரி பணிவிட செய்யறது மனசுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குடி. ஜூஸ் எப்படி இருக்கு? இந்த ஜூஸ்ல உன் அன்பு கலந்திருக்கு செல்வம். அதனால ரொம்ப நல்லா இருக்கு.
அன்பும் பாசமும் வச்சிருக்க. ஆனா என்னாலதான் உன் வாரிசை பெத்து கொடுக்க முடியாம போயிடுச்சு. வயிறு காலி ஆயிடுச்சு, மனசு பாரம் ஆயிடுச்சு. சரி, சும்மா இதுக்கு அதையே நினைச்சிட்டு இருக்க. விடு, வருத்தப்படாத. எல்லாம் போக போக சரியாயிடும். செல்வம், என் மனசு கஷ்டமா இருக்கு. நாளைக்கு மயிலாப்பூர் கோயிலுக்கு போயிட்டு வரலாமா ப்ளீஸ்? கோயிலுக்கா? இந்த நிலைமையில கோயிலுக்கு போய் தான் ஆகணுமா? நான் மேனேஜ் பண்ணிக்கிற செல்வம், எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனா நீ தான் என் கூட வெளியில வர பயப்படுற. இப்பதான் அர்ச்சனா விட்டு விலகி வந்துட்டால, இப்ப கூட என் கூட வெளியில வர மாட்டியா? கோயிலுக்கு தானே கூப்பிடுறேன். ப்ளீஸ் செல்வம், அங்க போனா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். நான் அதுக்காக சொல்ல வரல நந்தினி. எனக்கு நாளைக்கு நிறைய வேலை. ப்ளீஸ், எனக்காக. உனக்காக வர போலாம். நிஜமாவா? நிஜமாதான். குடி. செல்வம், வா சேட்டு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வர முடியுமா? ஹே, பாத்து. என்ன சேட், புதுசாவா இங்க வரீங்க? ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி அங்கேயே நிக்கிறீங்க. என்ன சேட், உடம்பு சரியில்லாம இருக்கே, என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா? நந்தினி, இப்படி வா. நீங்க 2 பேரும் நேற்று ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போனதை நான் பார்த்தேன். பாத்தீங்களா? அப்படியே ஒரு வார்த்தை கூட பேசல. அது வந்து அர்ச்சனா சிஸ்டர் வீட்டில் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. நானும் அவங்க வீட்டு வேலைக்காரியும் அவங்கள ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்தோம். அதனால தான் பேச முடியல. எதனால அர்ச்சனா மயக்கம் போட்டாங்க? உன்னை பத்தி உண்மையை சொல்ல சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அந்த எமோஷனல்ல தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஓ, அப்போ என்னை பத்தியோ நந்தினி பத்தியோ நீ அவகிட்ட போட்டு கொடுத்துட்ட. அதனால அவன் மயக்கம் மட்டும் விழுந்துட்டா, அப்படிதானே? அப்படிலாம் அனாவசியமா பேசாதீங்க செல்வம். அர்ச்சனா சிஸ்டர் என்கிட்ட எமோஷனல் ஆகி உங்களுக்கு தெரியாம இருக்காதோ, நந்தினி எங்க இருக்கா, அவளுக்கும் அவருக்கும் என்ன உறவோ, உண்மையை சொல்லுன்னு கதர்னாங்கோ. நான் ஊமையா தான் நின்னுகிட்டு இருந்தேன். நரக வேதனை அனுபவிச்சுக்கிட்டு ஒரு வார்த்தை கூட பேசல செல்வம். அதனால தான் அர்ச்சனா சிஸ்டர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. மயக்கம் தெளிஞ்சதும் அர்ச்சனா சிஸ்டர் முதல்ல உங்களை தான் பார்க்கணும்னு சொன்னாங்க. நான் மயக்கம் போட்டது சொன்னா அவர் பதட்டம் ஆயிடுவாரு, உடனே என்னை பார்க்க ஓடி வருவாரு, போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் இங்க வந்தேன். வாங்க போலாம். ஏன் சேட்டு உங்களுக்கு இந்த பாரபட்சம்? என்னையும் ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கல்ல, ஆனா எனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம எப்ப பார்த்தாலும் அர்ச்சனா சிஸ்டர்னு அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கீங்க. என் வயித்துல இருந்த கரு கலைஞ்சிருச்சு தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்க அர்ச்சனா சிஸ்டர் தான். அவங்க வழியிலன்னு எதிர்பாராத விதமா ரோட்ல பார்க்க அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போகும்போதுதான் நான் என் குழந்தைய பறி கொடுத்துட்டு நிக்கிறேன். அர்ச்சனா உங்களை பார்க்கணும்னு தவியா தவிச்சிட்டு இருக்காங்க. நிறமாச கர்ப்பிணி வேற. ஒரே ஒரு தடவை வந்து பாத்துருங்க செல்வம். எனக்கு அவன் முகத்திலே முழிக்க பிடிக்கல. போய் சொல்லு. என்ன செல்வம், நீங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை சச்சரவு வருது சகஜம்தான். அதுக்காக இந்த மாதிரி சூழ்நிலையில இப்படி பேசலாமா? வந்து ஒரே ஒரு தடவை உங்க முகத்தை காமிங்கோ. நான் தான் அவன் முகத்தையே பார்க்க பிடிக்கல, வர பிடிக்கலன்னு சொல்லிட்டல. நீ போய் அவகிட்ட அதை சொல்லுப்போ. என்ன பேசுறீங்க? நீங்களும் அர்ச்சனா சிஸ்டரும் எவ்வளவு அந்யோன்யமா இருந்தீங்க. இப்ப போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்களே. செல்வம், வாங்க செல்வம் போலாம். சரி, கையெடு. நான் தான் வர முடியாது சொல்லிட்டு இருக்கல. எதுக்கு தேவையில்லாம என்ன வற்புறுத்துற? இதுக்கு மேல எனக்கு அவளுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அவளுக்கு சேர வேண்டியதுல வந்து சேரும். போய் சொல்லுப்பா. நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லை செல்வம். தாலி கட்டின பொண்டாட்டியை தவிக்க விட்டுட்டு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத இவளுக்கு பணிவிட செய்யறது நியாயம் இல்ல சொல்லிட்டேன். சேட், அர்ச்சனாக்காக அவரை கூப்பிட வந்தீங்க, அதோட நிறுத்திக்கோங்க. அனாவசியமா என்ன பத்தி ஏன் இழுக்கிறீங்க? நீ வாய மூடு. செல்வம் இந்த அளவுக்கு மாறினதுக்கு காரணம் நீதான்.
எவ்வளவு நல்லவனா இருந்த செல்வம் தலைகீழா மாதிரி தரங்கட்ட போய் நிக்கிறான்னா அதுக்கு காரணம் நீதான். பொண்டாட்டிய மறந்துட்டு நீயே கதின்னு கிடக்குறான்னா நீ அந்த அளவுக்கு அவன் மனசை மாத்தி வச்சிருக்க. நீ எல்லாம் என்ன ஜென்மமோ? வேணா சேட்டு, இதுக்கு மேல நந்தினி பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசின மரியாதை கேட்டுற சொல்லிட்டேன். வெளில போ. கேவலம் இவளுக்காக என்ன எடுத்தஞ்சு பேசுறல. உன்னை சொல்லி தப்பில்லை. உன்னை இந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்கா. அதனாலதான் உன்னை வளர்த்து விட்ட என்ன பார்த்து இப்படி பேசிட்டு இருக்க. சொல்லிட்டே இருக்கிற, நீ பாட்டு ஓவரா பேசிட்டே இருக்கிற. என்ன செல்வம், என்னையும் அடிச்சிட்டல நீ? அடிக்கிறது இல்ல, இன்னொரு வார்த்தை தப்பா பேசினா கொன்னே போட்டுருவேன். ஓவரா பேசிக்கிட்டு என்னமோ என்ன வளர்த்து விட்டேங்கிற. என்ன நீ வளர்த்து விட்ட? செல்வ சுயம்பு தனியா நின்று ஜெயிச்சவன். அப்படியே உருவாக்குனதா யாராவது சொல்ல முடியும்னா அந்த உரிமை நந்தினிக்கு மட்டும் தான் இருக்கு. பெருசா வந்துட்டான் பேசுறது, வளர்த்து விட்டான். டேய், சும்மா வார்த்தைக்கு வார்த்தை அர்ச்சனா சிஸ்டர்ங்கிறியா? ரெண்டு பேரும் என்ன ஒட்டி போறீங்களா? இல்ல இதுக்கு மேல அர்ச்சனா பத்தியும் சரி நந்தினி பத்தியும் சரி பேசுற வேலை வச்சுக்காத. இதுக்கு மேல என் விஷயத்துல நீ தலையிடாத, புரியுதா? வெளில வா. என்ன கழுத்தை புடிச்சு தள்ளுறல்ல, இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்பே. டேய், இன்னொரு நிமிஷம் இங்க நின்னு உயிரோட கொளுத்திடுவேன். போடா. செல்வம், என்ன இருந்தாலும் நீ சேட்டை அடிச்சிருக்க கூடாது. நீ பேசாம இருக்கியா? என் முன்னாடி உன்னை பத்தி தப்பா பேசலாம் சரி, அந்த அர்ச்சனாவை சப்போர்ட் பண்ணி பேசினாலும் சரி, எவனா இருந்தாலும் அடிப்பேன். என்ன தப்பா பேசினாங்கிறதுக்காக வளர்த்து விட்டவனு கூட பார்க்காம அடிச்சிட்டியே. இதுதான் என்னோட வெற்றி.